கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எந்த எல்லைகளாலும் தடுக்கப்படவில்லை. எந்த மொழியும் சுவிசேஷத்திற்கு தடையில்லை. அது வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து நிற்கவில்லை. எருசலேமிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம் வரை அந்த சுவிசேஷத்தின் அழைப்பு இன்றும் எதிரொலிக்கிறது. இன்றும் ஒவ்வொரு தேசத்திலும் கிறிஸ்து மகிமைப்படுவதை காண தீர்மானித்த ஒரு சபையின் மூலம் அந்த சுவிசேஷத்தின் அழைப்புக்கு பதில் அளிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகெங்கிலும் இருந்து பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் மிஷன் வார வாழ்த்துக்கள். இது மிக்கியோன் மிஷன்ஸ் வாரம். கடந்த ஆண்டு மிஷன் வாரத்தின் நிகழ்வுகளின் தொகுப்பை கொடுக்கவும், உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்காக தேவனுடைய கிருபையை கேட்கவும், இந்த ஆண்டு மிக்கியோன் மிஷன்ஸ் வாரத்தில் உங்களால் முடிந்ததை செய்ய உங்களை வேண்டிக் கொள்ளவும், ஊக்குவிக்கவும் இந்த ஆண்டும் நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம். அல்லேலூயா. கர்த்தர் சியோபி சபைக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ராஜ்யத்தின் பணியும் மிஷன் ஊழியங்கள் பாடுபட்டு அது பாய்ச்சல்களிலும் வரம்புகளிலும் முன்னேறி வருகிறது. சியோபி சபையை பொறுத்தவரை மிஷன்கள் ஒரு துறை அல்ல. அது ஒரு பருவகால முக்கியத்துவம் அல்ல. அது நாம் அனைவரும் தான். சியோபி சபையை பொறுத்தவரை மிஷன் ஊழியங்கள் எல்லையற்றது. மனிதர் இருக்கும் எங்கும் நாம் சென்று நம் அடையாளத்தையும் உலகத்தின் இரட்சகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் சுமக்கிறோம். அவரை உலகத்திற்கு அறிவிக்கிறோம். இந்த வருட மிஷன் வாரத்தின் கருப்பொருள் சபையின் கருப்பொருளை போன்றதே. அதாவது சுவிசேஷத்தினாலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் சமுதாயத்தை மாற்றும்படிக்கு சபை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் இருதயங்களையும் மனங்களையும் மாற்றும் வல்லமை உள்ளது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் சென்றிடும் இடமெல்லாம் மக்கள் இரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவர். எனவே அதை உலகம் முழுதும் பரப்ப வேண்டும். தேசங்களில் சபை இருப்பது மாத்திரம் நம்முடைய இலக்கு அல்ல. தேசங்களை சொந்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டளைகளால் தேசங்களை உருமாற்றுவோம். இராஜ்யத்தின் கோட்பாடுகளை வீடுகள், நிறுவனங்கள், சமூகங்கள் மற்றும் தேசங்களுக்குள் கொண்டு செல்வதற்கான தரிசனம் தெளிவாக உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாம் புதிய தேசங்களுக்குள் நுழைகிறோம். நாம் எல்லைகளை விரிவாக்குகிறோம். மற்றவர்கள் செல்லாத தேசங்களுக்கும் நாம் செல்கிறோம். மற்ற தேசங்கள் செல்லுகிறதை நாம் பார்க்க முடியாது. உண்மையில் அதிக கட்டுப்பாடுகள் உள்ள தேசங்களில் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துடன் துணிந்து செல்லவும் பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையால் தேவன் நம்மை இந்த தேசங்களில் சிலவற்றிற்குள் வழி நடத்தினார். இப்போது இந்த பகுதிகளில் நமக்கு சபைகள் உள்ளன. சபையில் தேவன் கிரியை செய்கிறார் என்பதால் தான் அது சாத்தியமானது. நம்முடைய சபையாரின் ஆதரவினாலும் சாத்தியமானது. கடந்த ஆண்டு சபை மிஷன்களுக்கு தாராளமாக கொடுத்தது. அந்த காணிக்கைகள் கணக்குகளில் சேமிக்கப்படாமல் அவை செயலாக மாறின. தேவனின் உதவியால் நாம் முன்னேறுகிறோம். சியோபி சபைகள் இருக்கும் நாடுகளின் பட்டியலில் 21 புதிய நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன என்று தேவனுடைய மகிமைக்காக நம்மால் சொல்ல முடியும். தற்போது நாம் 211 நாடுகளில் இருக்கிறோம். நீங்கள் உலக வரைபடத்தை பார்த்தால் சியோபி சபை இப்போது கிட்டத்தட்ட முழு உலகத்தையும் உள்ளடக்கியிருப்பதை காணலாம். இதுவரை நாம் நுழைவதற்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் நாடுகளும் இதில் சேரும். ஆப்பிரிக்கா முழுவதிலும் சியோபி சபை ஒவ்வொரு தேசத்தையும் உள்ளடக்கியுள்ளது. நீங்கள் தென் அமெரிக்காவிற்கு சென்றால் சியோபி சபை ஊடுருவாத நாடுகளில் உருகுவே மற்றும் பராகுவே மட்டுமே மீதமுள்ளன. நீங்கள் வட அமெரிக்காவிற்கு சென்றால் கிட்டத்தட்ட முழு கண்டமும் சியோபி சபையால் மூடப்பட்டிருக்கிறது அல்லது நிறுவப்பட்டுள்ளது. கிரீன்லாந்திலும் கூட நிறுவப்பட்டுள்ளது. நீங்கள் ஐரோப்பாவிற்கு சென்றால் சியோபி சபையால் கிட்டத்தட்ட முழு கண்டத்திற்கும் குறிப்பிடத்தக்க இடங்களில் சபை ஏற்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் உண்மையில் காணலாம். நீங்கள் ஆசியாவிற்கு வந்தால் நாம் இன்னும் நுழைய வேண்டிய சில நாடுகள் மீதமுள்ளன. பின்னர் வட கொரியா மற்றும் பிற நாடுகள் இருக்கலாம். நீங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஓசியானியாவிற்கு வந்தால் மைக்ரோனேஷியா, மார்ஷல் தீவுகள் மற்றும் கிரிபட்டி போன்ற சில தீவுகள் உள்ளன. அவற்றில் நாம் 2026ஆம் ஆண்டில் நுழைய ஆசைப்படுகிறோம். நீங்கள் தூர கிழக்கு போன்ற மற்ற பகுதிகளுக்கு சென்றால் ரஷ்யா மற்றும் ரஷ்ய மக்கள் தொகை உள்ள பல தேசங்கள் ஏற்கனவே சென்றடைந்துள்ளன. பின்னர் மற்ற தேசங்களும் சென்றடைந்துள்ளன.
நம்முடைய உன்னதமான தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. இந்த முயற்சிக்கும் ராஜ்யத்திற்கும் நீங்கள் பெரும் மற்றும் அளவற்ற ஆதரவாக இருந்ததினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் புதிய தேசங்களில் நாம் கால் பதிக்க உதவியாயிருக்கிறது. சர்வதேச விரிவாக்கத்திற்கான வலிமையான ஊழியங்களில் ஒன்று பென்சா இன்டர்நேஷனல் ஆகும். 2023 மற்றும் 2028 ஆகிய இரு தரிசனங்களின் ஒரு பகுதியாக உருவாகும் இந்த நிகழ்ச்சி நிரல் நம் சபைக்கு உண்மையாகவே உதவியுள்ளது என்று நம்புகிறோம். பல உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக அமெரிக்க ஜான் ஹாப்கின்ஸ், வர்ஜீனியா, மான்செஸ்டர், கிளாஸ்கோ, லீட்ஸ், லண்டன் கிங்ஸ் கல்லூரி, இவை எல்லாம் பென்சா இன்டர்நேஷனலில் சேர்ந்து ஊழியத்தில் பணிபுரிந்தனர். இவை உலகெங்கிலும் பரவியுள்ள மற்ற பல்கலைக்கழகங்களிடையே உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் ஆகும். பென்சா இன்டர்நேஷனல் மூலம் நமது தரிசனம், அதாவது விஷனை நிறைவேற்ற முடிந்தது. கானாவிற்குள் மாத்திரமல்ல, மாணவர்கள் மற்றும் வேலை செய்யும் வாலிபர்களின் வேகம் மற்ற தேசங்களை மறுவடிவமைக்கிறது. சமீபத்தில் நாம் நம்முடைய இங்கிலாந்து சகோதர சகோதரிகளுடன் இணைந்து ஐல் ஆஃப் மேன் மற்றும் ஜிப்ரால்டருக்கு சென்றோம். நாங்கள் சென்ற இந்த எல்லா இடங்களிலும் ஒரு அற்புதமான மிஷன் முயற்சியின் மூலம் சியோபி சபையை நிறுவும் குறிக்கோளுடன் நாங்கள் செல்கிறோம். ஒரு காலத்தில் ஆவிக்குரிய ரீதியாக எதிர்க்கப்பட்ட இடங்களில் சுவிசேஷம் வேரூன்றி வருகிறது. பால்கன் பகுதி ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த கதையை சொல்கிறது. பல்கேரியா, ஸ்லோவேனியா, ருமேனியா, மாண்டினீக்ரோ, ஓஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, மாசிடோனியா மற்றும் கொசோவோ போன்ற நாடுகளை பற்றி பேசுகிறோம். தேவனுடைய மகிமைக்காக இந்த பகுதிகளில் நாம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளோம் என்று சொல்லலாம். மேலும் பலர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை அறிந்து மனம் திரும்பி வருகிறார்கள். மேலும் பலர் 2018 முதல் இந்த நேரம் வரை தொடங்கிய ஆயத்தப்படுத்துதல் மற்றும் கட்டபிடித்து விடும் விஷனுக்கு குழு சேர்கிறார்கள். இதை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக சொல்கிறோம். பிரேஸ் தி லார்ட் சோபியா மற்றும் பல்கேரியாவிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2024 அக்டோபர் என்பது சியோபி திருச்சபையின் மிஷன் இயக்குனர் அப்போஸ்தலர் இம்மானுவேல் ஆகியோரால் உலகின் இந்த பகுதியில், அதாவது பால்கன் பகுதியில் தேசங்களை சொந்தமாக்கும் விஷனை நிறைவேற்றுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவாகும். தேசங்களை சொந்தமாக்கும் விஷனை சியோபி தலைவர் அப்போஸ்தலர் டாக்டர் எரிக் தவிர வேறு யாராலும் கொண்டு செல்லப்படவில்லை. இது ஒரு நிர்வாக முடிவு மட்டுமல்ல, இது சியோபிக்கு மட்டுமல்ல, உலகின் இந்த பகுதியில் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்தி ராஜ்யத்தின் நற்செய்தியையும் இரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் நமது தேசத்தில் பரப்ப வேண்டும் என்று விரும்பும் இந்த இடத்திற்கு இது ஒரு கைரோஸ் தருணம், அதாவது சரியான தருணம் என்று நான் நம்புகிறேன். இந்த மொழி பேசும் மற்றும் கலாச்சாரத்தை அறிந்த உள்ளூர் மக்களை பயன்படுத்தி தேசங்களை சொந்தமாக்கும் விஷனை நிறைவேற்ற முடியுமா என்று பார்க்க முயற்சிப்பதே முதலாவது எங்கள் யோசனையாக இருந்தது. ஆரம்பத்தில் சிலர் சாத்தியமா என நினைத்தனர். ஆனால் நண்பர்களே, 2024 அக்டோபர் பல்கேரியாவில் இருந்து 2025 நவம்பர் வரை சிட்டி சபைகள் பல நாடுகளில் திறந்ததை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு உள்நாட்டு போதகர் அங்கு விஷனை எடுத்துக்கொண்டு மாசிடோனியா திறக்கப்படுவதை நாம் காண்கிறோம். மேலும் மாண்டினிக்ரோ, குரோஷியா மற்றும் ஸ்லோவேனியாவிலும் ஏற்கனவே ஊழியம் செய்து ஞானஸ்நானமும் கொடுத்து புதிய ஆத்துமாக்கள் சபையில் சேர்வதை காண்கிறோம். சமீபத்தில் சுவிசேஷத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் சமுதாயத்தை மாற்றும் விஷனை இளைஞர்கள் சுமந்து கொண்டு கொசோவோ மற்றும் மால்டோவாவில் ஏற்கனவே ஊழியம் துவங்கப்பட்டது. I sing for all that you've done for me. உள்ளே செல்லும் வழிகள் குறைவாகவும் நிலைமைகள் சவாலாகவும் உள்ள ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில்
சபை பின்வாங்கவில்லை, முன்னேறியுள்ளது. தேசங்களை சொந்தமாக்கிக் கொள்வது நமது சொந்த மண்ணை கவனிக்காமல் விடுவதாகாது. இந்த மிஷனரி ஊழியங்கள் கானாவிற்கு வெளியே செய்யப்படும் ஊழியங்களை மற்றும் சபை ஸ்தாபிக்கப்படுவதை மட்டும் ஆதரிக்காமல், கானாவிலும் தற்போது 14 மிஷன் பகுதிகள் உள்ளன. அங்கு இந்த பகுதிகளிலும் சபையை ஆதரிக்க பண உதவிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் ஒரே நேரத்திலும் கொடுக்கப்படுகின்றன. வடக்கு கானாவில் உள்ள 5 பகுதிகளில் சமவெளிகள் மற்றும் கிடைக்கிராட்சி, பின்னர் மற்ற பகுதிகளிலும் மொத்தம் 14 பகுதிகளை பற்றி நாம் பேசலாம். மேலும் இந்த எல்லா பகுதிகளிலும் சபை கட்டுமான பணிகள் மற்றும் சுவிசேஷத்திற்கு உதவுவதற்காக சபைகளை கட்டுவதற்கும், மிஷன் வீடுகள் கட்டுவதற்கும், இடங்கள் வாங்குவதற்கும் மற்றும் பிறவற்றிற்கும் பண உதவி முழுமையாக கொடுக்கப்பட்டது. சலகா மற்றும் வடக்கு கானா முழுவதும் மிஷன்கள் ஆவிக்குரிய மற்றும் சமூக வெளிப்பாடாக இருந்தன. சவன்னா பகுதியில் கிழக்கு நகராட்சியில் உள்ள சலகா பகுதியில் ஒரு மாவட்டத்தில் தற்போது 22 உள்ளூர் லோக்கல் சபைகள் உள்ளன. 22 உள்ளூர் லோக்கல் சபைகளில் 21 வோல்டா ஏரியின் ஓரத்தில் அமைந்துள்ளன. அதாவது உள்ளூர் சபைகளுக்கும் வோல்டா ஏரியின் ஓரத்தில் உள்ள மற்ற எல்லா சமூகங்களுக்கும் ஏரியில் படகில் பயணம் செய்வதன் மூலம் மட்டுமே செல்ல முடியும், அல்லது மிஷன் அலுவலகத்தின் ஆதரவின் மூலம். நீங்கள் இங்கு காணும் இந்த படகின் கட்டுமானத்திற்காக மாவட்டத்திற்கு பண உதவி கிடைத்தது. இந்த படகு மாவட்டத்திற்கு மிகவும் அவசியமானதும் பயனுள்ளதாகவும் இருந்துள்ளது. ஒரு காலத்தில் வரம்பு இருந்த இடத்தில் இப்போது ஒளி இருக்கிறது. விரிவாக்கம் பொறுப்பை அதிகரிக்கிறது. திறந்த கதவுகளுக்கு நீடித்த ஆதரவு தேவை. செய்ய வேண்டியது இன்னும் நிறைய. முடிந்த இடங்களிலும் ஏற்கனவே செய்த முன்னேற்றத்தை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். அதனால் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டி உள்ளது. இதுவரை பெற்ற வெற்றியால் நமக்கு ஓய்வில்லை. உலகின் எல்லா நாடுகளையும் கைப்பற்றும் வரை தொடர்ந்து முன்னேற வேண்டும். மேலும் பல நிலங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். செல்ல இன்னும் பல இடங்கள் உள்ளன. நுழைய இன்னும் பல சேரிகள் உள்ளன. இறங்க இன்னும் பல சாக்கடைகள் உள்ளன. செல்ல இன்னும் பல நிறுவனங்கள் உள்ளன. நற்செய்தி எட்டாத இன்னும் பல இடங்கள் உள்ளன. நினைவில் கொள்ளுங்கள், கட்டவிழ்த்து விடும் விஷன் நமது உலகின் ஒவ்வொரு மண்டலத்தையும் குறிவைப்பதாகும். தேசங்களில் நாம் இருப்பதினால் நாம் வளர்ந்து அரபி தேசங்களை உருமாற்ற வேண்டும். இன்னும் பல தேசங்களுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ஆனால் எங்கே இருப்போமோ அங்கே நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உற்சாகப்படுத்துகிறோம். தாராள மனப்பான்மையின் வேகத்தில் மிஷன்கள் நகர்கின்றன. ஜெபம் கதவுகளை திறக்கிறது, ஒடுப்பது அவற்றை திறந்தே வைக்கிறது. சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நமக்கு பணம் தேவை, வளங்கள் தேவை. நாம் சபையாக நன்றாக செயல்படுகிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திக்க இன்னும் அதிகமாக செயல்படலாம். நாம் இன்னும் மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும். மேலும் நாம் பிரசன்னமாக இருக்கும் இடங்களில் நமது ஊழியர்களுக்கு மிஷன் வீடுகளை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இடங்களுக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு வாகனம், இயக்கம் தேவை. எல்லாம் பெரிய பண செலவு. மிஷன்களுக்கும் எப்போதும் செலவுதான். நீங்கள் தாராளமாக கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த ஆண்டு நீங்கள் செய்ததை விட அதிகமாக செய்ய, அதிகமாக கொடுக்க, அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக நேசிக்க நாங்கள் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம் மற்றும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நாங்கள் உங்கள் பணத்தை வீணாக்கவில்லை. இப்போதும் நல்ல செய்தியுடன் வருகிறோம். அதனால் தொடர்ந்து கொடுங்கள். தேசங்கள் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கிறது. இளைஞர்கள் எழும்புகிறார்கள். சமூகங்கள் மாறுகின்றன. மேலும் உங்கள் ஜெபம், காணிக்கைகள், கீழ்ப்படிதல் மூலம் சபை முன்னோக்கி செல்கிறது. எனவே மிஷன் பணியை பொறுத்தவரை நாம் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்தும் வகையில் இன்னும் அதிகமாக கொடுங்கள். நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ராஜ்யத்திற்கும் சியோபி சபைக்கும் மிஷனுக்கு நீங்கள் கொடுக்கவும் உங்கள் எல்லை பெருகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். முயற்சிகள் வாய்க்கப்படுவதாக.
சியோபி சபையின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.